வளைகுடா பிராந்தியத்தில் தொடர்ந்து நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக எரிபொருள் தட்டுப்பாடு என்ற ஒரு விவகாரம் உலகமெங்கும் ஆட்கொண்டிருக்கிறது, இந்தியா உள்பட. இந்நிலையில் இந்த எரிபொருள் தட்டுப்பாடு தொடர்பான அவசர ஆலோசனை கூட்டமானது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சர்கள் குழுவானது கூடி இந்த ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். மேற்காசிய பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழல் குறித்து இந்த கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டு வருவதாகவும் ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. எரிபொருள் தட்டுப்பாடு விவகாரம் தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்க போகிறது என்ற ஒரு கேள்வி எல்லோர் மனதிலும் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டம் நடக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த ஆலோசனை கூட்டம் தொடர்பான விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. மத்திய அமைச்சர்கள் குழு கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது அமைச்சரவை கூட்டம் அல்ல, அமைச்சர்கள் குழு கூட்டம். யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்று சொல்வார்கள். அமைச்சரவை கூட்டத்தை பொறுத்தவரை கேபினெட் அமைச்சர்கள் மட்டுமே பங்கேற்பார்கள், ஒரு சில அமைச்சர்கள் மட்டுமே. ஆனால் அமைச்சர்கள் குழு கூட்டத்தை பொறுத்தவரை கேபினெட் அமைச்சர்கள், இணையமைச்சர்கள் மற்றும் தனி பொறுப்புடன் கூடிய இணையமைச்சர்கள் உள்ளிட்ட அனைத்து அமைச்சர்களும் பங்கேற்பார்கள். பிரதமர் அலுவலகமான சேவா தீர்த்தத்தில் தான் இந்த அமைச்சர்கள் குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் ஆலோசிக்கப்பட இருக்கின்றன. குறிப்பாக பிரதமர் மோடி 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு திரும்பிய உடனேயே இந்த கூட்டம் நடைபெறுகிறது என்பதை நாம் உற்று நோக்க வேண்டும். அதாவது மேற்காசிய பிராந்தியத்தில் நீடிக்கக்கூடிய சூழல், இது தவிர எரிபொருள் தட்டுப்பாடு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் இன்றைய கூட்டத்திலே ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தவிர விரைவில், அதாவது அடுத்த மாதத்தோடு மத்தியில் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு 3வது முறையாக பதவியேற்று 2 ஆண்டுகளை நிறைவு செய்து 3வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இந்த 12 ஆண்டுகளில் பாஜக தலைமையிலான ஆட்சியில் செய்திருக்கக்கூடிய சாதனைகள், அவற்றை பொதுமக்கள் மத்தியில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்படி கொண்டு செல்வது என்பது குறித்து அமைச்சர்களுக்கு விரிவாக எடுத்துரைக்கப்பட இருக்கிறது. எதிர்கால செயல் திட்டம் குறித்தும் அமைச்சர்களுக்கு விரிவாக விவாதிக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக மேற்காசிய பிராந்தியத்தில் நீடிக்கக்கூடிய இந்த சூழல் காரணமாக இது பொருளாதாரத்தில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கங்கள் குறித்தும் அமைச்சர்களுக்கு விரிவாக எடுத்துரைக்கப்பட இருக்கிறது. இது மட்டுமின்றி இந்த அமைச்சர்களுடைய செயல்திறன் குறித்தும் பிரதமர் மோடி ஆய்வுகளை செய்கிறார். அதாவது ஒவ்வொரு அமைச்சரும் துறை ரீதியாக தங்களது துறைகளில் செய்திருக்கக்கூடிய பணிகள், சாதனைகள் குறித்து பிரதமர் மோடிக்கு ஒரு விரிவான அறிக்கை ஒன்றை அளிக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த முறை ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு கூட்டம் நடத்தப்பட்ட போது அமைச்சர்களிடம் நீங்கள் உங்கள் துறை வாரியாக என்னென்ன பணிகளை செய்திருக்கிறீர்கள் என்பது தொடர்பான ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு பிரதமர் தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் அமைச்சர்கள் தாங்கள் செய்திருக்கக்கூடிய பணிகள் என்ன என்பது தொடர்பான சில அறிக்கைகளை பிரதமர் மோடியிடம் சமர்ப்பிக்க இருக்கிறார்கள். பல்வேறு வகைகளிலும் இது முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக பார்க்கப்படுகின்றது. இது தவிர 12 முக்கியமான துறைகளை சார்ந்த பிரின்சிபல் செக்ரட்டரிஸ், அதாவது பிரதான செயலாளர்கள் தங்களது துறைகளில் என்னென்ன சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனையும் அவர்கள் விரிவாக எடுத்துரைக்க இருக்கிறார்கள். விரைவில் மத்திய அமைச்சரவை மாற்றி அமைக்கப்பட இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த மாற்றி அமைக்கப்பட இருக்கின்ற அமைச்சரவை தொடர்பாக இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்படாது. ஆனால் அமைச்சரவை மாற்றம் நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்பட சூழ்நிலையில் அதற்கு முன்னோட்டமாக இந்த கூட்டம் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அநேகமாக ஜூன் 2வது வாரத்தில் மத்திய அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதையொட்டி தான் பல அமைச்சர்களுடைய செயல்திறன் விரிவாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட இருக்கிறது. சிறப்பாக செயல்படாத அமைச்சர்கள் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவர்கள் கட்சி பணிகளுக்கு அனுப்பப்படுவார்கள். அடுத்த ஆண்டு பல்வேறு மாநில சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதில் வெற்றியை ஈட்டும் விதமாகவும் 2029 மக்களவை தேர்தலில் மீண்டும் வெற்றி பெறும் விதமாகவும் பல்வேறு புதிய முகங்களுக்கு, இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு அமைச்சரவை மாற்றத்தின் போது வாய்ப்பு வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் பின்னணியில் இன்றைய அமைச்சர்கள் குழு கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.